வணக்கம். ரொம்ப நாளாச்சு பதிவு போட்டு. அதுக்கான எந்த ஒரு நிகழ்வும் நடக்காதனால பதிவு போட விரும்பல. சில நண்பர்கள் நெருக்கமானவர்கள நெறைய பேர் சொல்றது வந்து, நீங்க அடிக்கடிக்கு பதிவு போடலாம். அடிக்கடிக்கு பதிவு போடுறதுக்கான நேரமும் இருக்கிறதில்ல. அது மாரி அந்த மாரி நிகழ்வுகள் ஏதாவது நடந்தா நம்ம பதிவு போடலாம். நம்ம வந்து ஒரு நியூஸ் சேனலோ, இல்ல இதையே ஒரு தொழிலா எடுத்து பண்ணா டெய்லி நடக்கிற விஷயங்கள போடலாம். இல்ல அதனால தான் நான் வந்து பதிவுகள் வந்து எதுக்கு பதிவு வந்து மக்களுக்கு உபயோகரமா இருக்கும், நல்லதா இருக்கும்ன்றத தான் போடணுமே தவிர, ஒரு ரன்னிங் கமெண்ட்ரியோ, டெய்லி நியூஸ் பேப்பர் மாரி எல்லா ஒரு பக்கத்தையும், நேரத்தையும் வீணடிக்கக்கூடியதா இல்லாம இருக்கிறதுனால தான் நான் வந்து பதிவ வந்து ரொம்ப அ பார்த்து தேர்ந்தெடுத்து போட்டேன். ஸோ இந்த பதிவு எத பத்தி இருக்கும்ன்றத வந்து சொல்லவே தேவையில்ல. நெறைய பேருக்குரிய அ கெஸ் தான் அது. ஆகஸ்ட் 25, 2020 குப்புசாமி அண்ணாமலை வந்து பாஜகவிலே இணைந்தார். ஜூன் 8, 2021 ஒரு வருஷம் கூட ஆகல. அவர் வந்து மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார். ஜூன் 5, 2026 ஸோ வந்து வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த பொறுப்புல இருந்து அவர் ராஜினாமா பண்ணிட்டு, கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பில இருந்து ராஜினாமா பண்ணிட்டு, கட்சியிலிருந்து வெளியே வந்துட்டார். 6 வருட காலங்கள் அவர் பாஜகவில் இருந்தார். ஸோ இதை பத்தியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அண்ணாமலை இப்போ ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவரோட சொந்த விஷயங்கள் அவர் எப்படி வந்து கடந்ததை விட இந்த பாஜகவில் இருந்து அவர் என்ன பண்ணாரு, வெளியே வந்தாரு, இனி என்ன பண்ண போறாரு, அவரால் ஏற்பட்ட தாக்கம் என்ன, தமிழக அரசியலும் சரி பாஜகவிலும் சரி என்ன தாக்கம் ஏற்பட்டுறது, ஒரு சின்ன அனாலிசிஸா ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவா நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து அண்ணாமலை அவர்களை பத்தி வந்து முதலாடி கொஞ்சம் தெரிய அவர் கட்சியில சேரும் போது அவரை பத்தி கொஞ்சம் பின்புலங்கள் சோசியல் மீடியால வந்தது. அவர் போலீஸா இருந்திருக்காரு, அவருடைய சிங்கம், கர்நாடகா சிங்கமா பேசப்பட்டது. அவர் சேர்ந்த ஒரு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேட்டிகள் கொடுக்க ஆரம்பிச்சார். நிறைய பேட்டிகள் கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஸ்லோவா அவரை பத்தி என்னென்ன ஒரு ஈர்ப்பு வந்து மக்களிடையே பார்க்க முடியுது. அது ஈர்ப்பு எப்படி வருதுன்னா, செய்தி சேனல், தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான செய்தி சேனல்கள், வலைத்தளங்கள், யூடியூப் சேனல், நிறைய சோசியல் மீடியால சேரப்பட்டது. அவர் ஏன் கவர்னரை ஈர்த்தார் என்றால், தமிழகத்துல வந்து ஒரு டேட்டாவோட உண்மையா கரெக்டா எந்த ஒரு பேப்பரும் இல்லாம ஒரு கேள்வி கேட்கும் போது அது ரெலவெண்டான ஒரு டேட்டாவை ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த டேட்டாவை பேசுறது கான ஒரு தலைவரை முதல்ல பார்க்கும்போது ஒரு வியர்ப்பு ஏற்பட்டது. ஸோ அந்த வியர்ப்பு வந்து நிறைய பேர் ரசிகர்களா மாற ஆரம்பிச்சாங்க. ஸோ இவன் நல்லா பேசுறாரு. ஸோ ஒரு அண்ணாமலைக்கு இருக்கிற வந்து அவரை வந்து பிடிக்காதவங்களாம் பிடிச்சிருக்கலாம். பட் வந்து எல்லா கட்சியிலும் சரி, திமுகலையும் அதிமுகலையும், ஏன் இப்போ டிவி கேலையும் இருக்கிறவங்க சரி, அவர் பேசுறது வந்து அவர் பொய்யா பேசுறாரு, அவர் கதை விடுறாரு, அவர் சொல்றதுல உண்மை இல்லைன்னு யாருமே சொல்லவே முடியாது. அவர் எல்லாமே கரெக்டா வச்சிருக்காரு. ஸோ அவருடைய அந்த ஒரு திறன் இருக்குல்ல, ஒரு விஷயத்தில் எடுத்து பேசும்போது, ஒரு செய்தியாளர் பேசும்போது, ரேண்டமா ஒரு பேட்டி கொடுக்கும்போது, ரேண்டமா இது பண்ணும்போதும், அது வந்து அந்த திறன் வந்து படித்தோ மனப்பாடம் பண்ணியோ வரக்கூடியது அல்ல. அது வந்து நிறைய படிச்சு தெரிஞ்சு அதுல பத்தி ஊறி அதுலயே இருக்கும் போது வந்து நம்ம விஷயங்கள் நம்ம திடீர்னு கேட்கும் போது இது இந்த விஷயங்கள் எப்படி நடந்தது, அந்த விஷயங்கள் அப்ப நடந்தது அப்படின்றது வந்து தொடர்ந்து படிக்க படிக்க தெரிய தெரிய அறிய அறிய கேட்டு கேட்டு ஞானம் பெற்றதால தான் வருமே தவிர அது வந்து ஊட்டியோ வளர்த்தோ பேப்பர் கொடுத்தோ வரக்கூடியது இல்லை. ஸோ இது வந்து அண்ணாமலை வந்து மிகப்பெரிய ஒரு அவர் வந்து சேர்ந்த முதல் ஒரு வருடத்திலே வந்து ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுறார். அதனால்தான் அவர் வந்து மாநில தலைவராக நியமிச்சாங்க. ஒரு வருடத்துல ஒருத்தர் சேர்ந்து மாநில தலைவராக நியமிச்சது வந்து பிஜேபி வந்து சோ இம்ப்ரெஸ்ட் வித் தட் போத் அமித்ஷா அண்ட் திரு நரேந்திர மோடி அவர்களும். நான் அப்பவே சொன்னேன் வந்து இது எதிர்பார்த்தது தான், பட் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. ஸோ அவருக்கான ஒரு இலக்கம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர் வந்து ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. அதுக்கப்புறம் அவர் பதிவு பிறகு உள்ளாட்சி தேர்தல் அந்த வருஷம் 2021 எண்டுலேயே 2022 முதல் ஜனவரி அந்த முதல் ஃபர்ஸ்ட் குவார்டர் ஆஃப் 2020 அண்ட் லாஸ்ட் குவார்டர் ஆஃப் 2021 வந்து தமிழக உள்ளாட்சி தேர்தல். அப்போ வந்து அதிமுக வந்து இவரை வந்து அப்பதான் வந்து எடப்பாடிக்கு வந்து அண்ணாமலையோட வெறுப்பு அதிகமா தெரிய ஆரம்பிச்சது. வந்து நாங்கள் கூட்டணி வந்து கூட்டணி வேணா தனியா நிக்கிறோம் சொல்லிட்டு மேபி என்ன சொல்லி கம்மியான சீட்டு கொடுக்குறோம்னு சொல்லிருக்கல, ஏதோ சொல்லிருக்கல, இவர் தனியா நின்று ஆரம்பிச்சார். ஸோ தனியா நின்று
கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு வந்து உள்ளாட்சி தேர்தல் கவுன்சிலர்கள் எல்லா போஸ்ட்லயும் நிக்க வச்சு அவரே பண்ணாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 சில்லற வந்து பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். கவுன்சிலர்கள், வட்ட செயலாளர்கள், சில துறை மேயர்கள் அப்படின்னு. ஸோ ஒரு 500 பேர் வந்து பிஜேபி ஃபர்ஸ்ட் டைம் வந்து தனியா நின்று அவ்வளவு பேர் ஜெயிக்க ஆரம்பிச்சும் போது அந்த ஓட் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 8 to 9%, 8 to 9% ஓட்டு வாங்கி உள்ளாட்சி தேர்தலில் அந்த ஒரு வெற்றி பெற்ற போது ஃபர்ஸ்ட் ஒரு ஐ ஓப்பனிங்கா இருந்தது நிறைய பேருக்கு. என்னப்பா நிஜமாவே அப்படி அப்படின்ற மாதிரி. ஆனா ஒரு 11th பேட்ஸ்மேன் வந்து திடீர்னு வந்து கடைசி விக்கெட்டுக்கு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு 50 ரன் ஒருத்தர் 11th பேட்ஸ்மேன் அடிக்கும் போது, கிரிக்கெட்ல வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்ஸ்மேன் ஸ்கோர் பண்ணா கூட வந்து எதிரணி வந்து ஜீர்ணிச்சுக்கும், ஓகே சொல்லணும். ஆஸ் எ கேப்டன், ஆஸ் எ போலரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11th ஒரு டெய்லர் வந்து அடிக்கும் போது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். அது ஏன்னா ஒரு டெய்லர் வந்து அடிக்கும் போது அவன் வந்து கண்டபடி சுத்துவான், அவன் ப்ராப்பர் ஷாட் ஆட மாட்டான், ஆனா அவன் ரன் எடுத்துட்டே இருப்பான், அவுட்டும் ஆக மாட்டான். எஸ்பெஷலி இதே டெஸ்ட் மேட்ச்ல ஏன் சொல்றேன்னா, இப்போ டெய்லர் வந்துட்டாரே வந்து அடுத்த டீம் ஃபீல்டிங் டீம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹி இஸ் மென்டலி ப்ரிப்பேர் டு பேட். கொஞ்ச நேரத்தில் அவுட் ஆயிடும், ஒரு மேப் 10 ஒரு 2-3 ஓவரில் அவுட் ஆயிடும், டெய்லர் வந்துட்டு அப்படின்னும். ஸோ அது ஆனால் அங்கே வந்து ஒரு செஷன் ஆடிட்டாலோ ஒரு 10-20 ஓவர் ஆடி அவங்க ஸ்கோர் பண்ணிட்டாலோ அது வந்து ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு சோ மச் ஆஃப் மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். நீங்க நிறைய பாருங்க, அப்படி ஆடின மேட்சஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் கடைசியில் ஒரு செஷன்ல ஆடும் போது அவங்க ஒரு 2 ஓவர் ஆட்டு கடைசி 1 ஓவர் இங்க 2 பேரும் நல்ல ஸ்கோர் 100 ரன் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க கொஞ்சம் 10th விக்கெட்டுக்கு. அதுக்கடுத்து இவங்க ஆடுவாங்க ஒரு மேபி ஒரு 15 ஓவர்ஸ்க்கு ஒரு லாஸ்ட் 1 ஹவர் பேட் பண்ணுவாங்க, செகண்ட் டே ஒரு தேர்ட் டே. பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் பேட்ஸ் டக்குன்னு அவுட் ஆயிடுவாங்க. ஏன்னா பிசிக்கலி தேவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க, ஒரு ஃபேட்டிக் ஆயிடுவாங்க. அது என்னடா எதிர்பார்த்து அவுட் ஆகுதுன்னு போது அவங்க ஃப்ரஸ்ட்ரேஷன், அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து என்ன ஆடும்போது ஆடும்போது வந்து அவங்களோட கான்சன்ட்ரேஷன் டக்குன்னு அவுட் ஆயிடும். அதில் தான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஓவர் தான் இருக்கும், 2 விக்கெட் 3 விக்கெட் வந்துட்டு இருக்கும், 20 ரன் 30 ரன்லேயே 3 விக்கெட் வந்துட்டு இருக்கும். ஸோ ஆன் தி பேக் ஃபுட். ஸோ இது ஏன் சொல்றேன்னா அப்பதான் வந்து அண்ணாமலையவருடைய ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தாக்கம் ஏற்பட்டுச்சு. அதற்கு பின் வந்து டெல்லி மெயில் அட்வைசரி எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சாங்க, he can take the party to the new heights, பார்ட்டி நல்லா க்ரோ பண்ணுன்றது. அது வந்து முக்கியமா வந்து 2024 தேர்தலில் வந்து நல்லா பிரதிபலிச்சுது. பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் வந்து 19% ஓட்டு வாங்கினாங்க. அது ஆனா இந்த அதிமுகவுக்கு ஜாலரா அடிக்கிற நம்ம ரங்கராஜ பாண்டி, இந்த கொக்கோ கோலா, இந்த ஜேவிசி ஸ்ரீராம், அப்புறம் நம்ம டெல்லி வேணுகோபால், சேதாத்ரி, ஸோ இந்த மாதிரி அல்ல கைங்கள்லாம் இருக்காங்க இல்லையா அதிமுக காரங்களுக்கு, அதிமுக படிக்கிறேன். அதிமுகவுக்கும் அவங்க அபிமானம் இருக்கிறது அவங்களோட சொந்த விஷயம். நான் எப்படி நான் வந்து பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கு அபிமானம் சொந்த விஷயம், அந்த மாதிரி தான். அது தப்புன்னு சொல்ல, அவங்க எங்க தப்பு பண்றாங்கத்தான் நான் சொல்றேன், எங்க தப்பு பண்றாங்க. அவங்கள வந்து சொன்னாங்க இது வந்து 2014 வந்து பிஜேபி வாங்கிடுச்சுன்னு. அறிவு கட்ட முண்டங்களா, 2014 பிஜேபி நின்னதே 7 இடத்துல தான். பாமகவும் தேமுதிக விஜயகாந்த் கட்சி தான் அதிகமான இடத்துல டபுள் டிஜிட் நின்னாங்க. அப்போ பாஜக வாங்கின ஓட்டு வந்து 5.5 6 வச்சுங்க, 6% ஓட்டு வாங்கின ஒரு கட்சி முக்கியமா வந்து விஜயகாந்த் கூட்டணி வச்சதுனால 7 தொகுதி நின்று நீங்க 5.5 ஓட்டு வாங்குறதுக்கும் 23 இடத்துல நின்று 12% ஓட்டு வாங்குறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அது வந்து என்டிஏ கூட்டணியா இருந்தது, இது பாஜக தலைமையில் ஆன ஒரு என்டிஏ. 2024 நாடாளுமன்ற தேர்தல் வந்து பாஜக தலைமையிலான நடந்த என்டிஏ கூட்டணியில் நடந்தது, நின்று பண்ணது. என்னை பொறுத்தவரைக்கும் தனியா இருந்தது. இப்போ பாமக 2வது பெரிய கட்சியா இருந்தது. ஸோ என்னை பொறுத்து நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன நினைக்கிறேன்னா, பாஜக 40 தொகுதி தனியா நின்று இருந்தா 18% ஓட்டு வாங்கியிருக்கலாம். சரி, அவங்க ஒரு இடம் கூட ஜெயிச்சிருக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். பட் 18% ஓட்டு வாங்கியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு எந்த கூட்டணி இல்லாம 6% கண்டிப்பா வாங்கியிருப்பாங்க மிச்சம் இருக்க 17 இடத்துல. ஏன்னா எல்லா இடத்துலயும் நிற்கும் போதுதான் உங்களோட உண்மையான ஓட் ஷேர் தெரியும். வெற்றியே தெரியும். உங்களுக்காக ஓட்டு போடவங்களும் உங்களுடைய ஆளுங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க தனியா நின்றுதான் தெரியுமே தவிர கூட்டத்தோட கூடணும்னு தெரியும். அப்போ வந்து சிலத்துல வந்து கூட்டணி கட்சிங்க ஓட்டு வரும், அந்த ஓட்டு வரும்ன்றது கால்குலேஷன்லாம் வரும். ஸோ 2024 அவர் மிகப்பெரிய ஹைப் கொடுத்தாரு.
ஒரு கட்சியை வந்து கட்சியும் சரி, கட்சி தொண்டர்களும் சரி, எங்களை மாதிரி சப்போர்ட்டர்ஸுக்கும் சரி, கேரக்டர்ஸ்க்கும் சரி, எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்துச்சு. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நரேந்திர மோடி அவர்கள் வந்து எந்த எலெக்ஷன் நடந்தாலும் பிஜேபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ல ஈவினிங் 7 மணிக்கு வந்து அந்த வந்து உரையாற்றுவார். வெற்றி பெற்றாலும் தோல்வி பெற்றாலும் எத்தனை மாநிலம் நடந்தாலும் சில மாநிலங்கள் தவிர மற்ற எல்லா மாநிலங்களும் வெற்றி பெற்றதுனால அவர் எப்பவுமே வந்து ஒரு வின்னிங் ஸ்பீச் கொடுப்பாரு. அவர் நிறைய அதுல வந்து ரெண்டு முக்கியமான விஷயம் பேசினார். ஒன்று வந்து ஒரிசால வந்து அவங்க ஜெயிச்சது 2024 நாடாளுமன்ற தொகுதியிலும் சரி, சட்டமன்ற தொகுதியிலும் சரி. ஆனா ஒரிசால வந்து கிளீன் ஸ்வீப் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 2 இடம் மட்டும் தான், 21 18-19 இடம் ஜெயிச்சாங்க பிஜேபி. 2 இடம் மட்டும் தான் வந்து விஜு பனாயக்குடைய பிஜேடி வந்து ஜெயிச்சது. அதுக்கப்புறம் அவர் மென்ஷன் பண்ணது வந்து தமிழ்நாட்டை மென்ஷன் பண்ணாரு. அந்த உரையில சொன்னாரு தமிழ்நாட்டில் வந்து ஓட் ஷேர் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ ஒரு பிரதமர் வந்து ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல, முக்கியமான எலெக்ஷன், ஒரு ஸ்டேட்ல தோத்த எலெக்ஷன் நம்ம வந்து ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு தமிழ்நாடும் கேரளாவும் சொல்றது வந்து அண்ணாமலைக்கு கிடைச்ச பேட் ஆஃப் த பேக். இது வந்து பாஜகவில் இருக்கும் ஓநாய்களுக்கு, அதாவது 95% ஆஃப் த அதர் டாப் லீடர்ஸ்க்கும் சரி, அதிமுகவுக்கு இது சுத்தமா பிடிக்கல. இது வந்து அவங்க அண்ணாமலை வேடிச்சு வந்து அவங்க 2 பேருக்கு பிடிக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். யார் யாருக்கு பிடிக்கலன்றதுனா, அதிமுக யாருக்குமே பிடிக்கல. ஜெயக்குமார் வந்து ஓப்பனா சொல்லியிருந்தாரு, நாங்க தோத்தது காரணமே அவங்களால தான் 2021. ஸோ அதனால தான் அவங்க பிரிஞ்சு போன சொன்னாங்க. சண்முகம், நம்ம சரக்கு சண்முகம் அவர்கள், அப்புறம் நக்சலைட் முனுசாமி. ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க. இவர்கள் வந்து மற்ற கட்சிக்காரங்களை அவங்க சொல்லலாம். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் பதிவு போடும்போது தமிழிசை வந்து சொல்லியிருக்காங்க அண்ணாமலை போடுறது பெரிய இழப்பு இல்லை அது இல்லைன்னு. நேத்து நாயனா நாயன் சொல்றாரு, யாரும் வந்து கட்சி விட்டு போகாதீங்க ப்ளீஸ், அது சொல்லுவாங்களே, எப்ப கட்சி விட்டு போயிடாதீங்கன்னு சொல்றாரு. திருப்பி வந்துருங்க, உங்க மேல எந்த நடவடிக்கைப்படுன்னு சொல்றாங்க. ஸோ ஒரு அண்ணாமலை வந்து போனதுல எந்த பாதிப்புன்னு சொல்றவங்க எதுக்கு இந்த மாதிரி பப்ளிக்கா சொல்றாங்க? ஸோ ஒரு என்ன சொல்றது வந்து கிராமத்துல பழமொழி இருக்கு, கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைப்படக்கூடாது. எதுனா ஒண்ணுதான் உங்களுக்கு வேணும். கூழு குடிச்சா மீசையில படும், மீசை முக்கியம்னா கூழு குடிக்கக்கூடாது. ரெண்டுமே கிடைக்குன்னா இது வந்து கிடைக்காது. ஆனா இதற்கப்புறம் என்ன நடக்குது என்னதுன்னா, 2026 தேர்தலில் வந்து அதிமுக தான் கூட்டணி போகணும், அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியுன்ற ஒரு ஒரு தப்பான விஷயத்த வந்து அமித்ஷாவும் மோடியும் நம்ப வச்சிருக்காங்க. அதுக்கு முக்கியமான ஆளுங்க எவ்ரிபடி நோஸ் அப்படி. இப்பெல்லாம் வந்து எதுவும் சுத்தி வலிச்சோ இன்டைரக்டா சொல்லுவோம், டைரக்டா சொல்றது எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். துக்ளக்குடைய குருமூர்த்தி அவர்கள், நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் துக்ளக் குருமூர்த்தி பத்தி பேசுவோம். துக்ளக் குருமூர்த்தி வந்து அவர் மேலே நிறைய மரியாதை இருக்கு. இஸ் எ ஃபேண்டாஸ்டிக் எக்கனாமிஸ்ட், ஒரு ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட், லீகல் எக்ஸ்பர்ட், historian, very good. But as far as the political pandit, as far as politics is concerned, he is not even 10% of the great Cho Ramasamy, and he is a very poor political analyst and a pandit. அவருக்கு பாலிடிக்ஸ் பத்தி ஒண்ணுமே தெரியாது. அதுல ஒரு ஃபர்ஸ்ட் எதுனான்னு பாத்தீங்கன்னா, 2016 ஜெயலலிதா அவர்கள் இறந்த போது இபிஎஸ் வந்து அங்க போய் ஜெயலலிதா சமாதியில வந்து ட்ராமா பண்ண சொல்லுது. இபிஎஸ் உடைய எபிசோடே ஃபுல்லா ஆப்ரேட் பிஹைண்ட் த சீன்ஸ் ஆப்ரேட் பண்ணதே குருமூர்த்தி தான் சொல்றாங்க. அதுல உண்மை இல்லாம இருக்காது, எவ்வளோ பர்சன்ட் உண்மைதான் முக்கியம். ஸோ அது ஒரு ஃபிளாப் ஷோ தான். ஸோ இட் டசன்ட் ஹேவ் தி கேப்பபிலிட்டி டு ரன் தி ஷோ டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி, லைக் என் ரிமோட்டா அவருக்கு பண்ண தெரியல. அவரும் சொல்லியிருக்காரு, நம்ம அதிமுகவோட பொண்ணு தான் கூட்டணி. நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்கதா சொல்றாங்க. நிர்மலா சீதாராமன் வந்து நான் ஒன்று கேட்குறேன், நிர்மலா சீதாராமன் தனியா நின்று ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியாது. இது கவுன்சிலர், அதாவது நம்ம ஏரியா கவுன்சிலர் கூட ஆக முடியாது. 2024 மோடி அலை இருந்தது. அப்போ ஏதாவது ஒரு ஸ்டேட், தமிழ்நாட்டை விடுங்க, கர்நாடகாவில் ஒரு இடத்துல இன்னும் ஜெயிச்சிருக்க முடியாதா? ஜெயிச்சு போக முடியாதா? அந்த அளவுக்கு கூட திராணியும் உழைப்பு முடியாத ஆளுங்க நம்பி மோடி அவர்கள் வந்து இங்க 2 பேரும் பேச்சு கட்டி, அப்புறம் உள்ளூர்ல இருக்கிற சில குள்ளநடிகள் யார்கிட்ட கேட்கக்கூடாது அவங்க பேச்செல்லாம் கேட்டு அதிமுக கூட்டணி போனாதான் நம்ம ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இது பொருந்தா கூட்டணி. ரொம்ப ஒஸ்டான ஒரு என்ன சொல்றது, பிரிஞ்சு போயிட்டாங்க. ஒரு கணவன் மனைவியா இருக்கட்டும், ஒரு அண்ணன் தம்பி, அண்ணன் தங்கச்சி, ஒரு பங்காளி யாராகட்டும், ஒரு லெவலுக்கு மேல கசப்பான ஒரு லெவலுக்கு போயிட்டு பிரிஞ்சு வரைக்கும்
ஒன்று சேர்ந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல வந்து அது வந்து உரைச்சிட்டே இருக்கும். ரொம்ப ரேர் அது பாண்ட் வந்து ஒர்க் ஆகுறது. அந்த மாதிரி பாண்ட் ஒர்க் ஆகிருக்கு. ஒர்க் ஆகலன்னு சொல்ல முடியாது. எங்கன்னு கேட்குறீங்கன்னா, நம்ம பக்கத்து ஸ்டேட்டான ஆந்திர பிரதேஷ்ல சந்திரபாபு நாயுடுவும் உடைய தெலுங்கு தேசமும் பிஜேபியும் ரொம்ப ஒஸ்டாக பண்ணாங்க. 2019 சந்திரபாபு நாயுடு வந்து ரொம்ப ஒஸ்டா பிஹேவ் பண்ணார் காங்கிரஸ் கூட சரி. இன்ஃபேக்ட் திருப்பதியில வந்து அமித்ஷா வரும்போது பிப்ரவரி 2020 நினைக்கிறேன், தேர்தலுக்கு முன் அவ வந்து அவங்களோட ஆளுகளை வச்சு அவரோட கான்வாயை தாக்கப்பட்டது, பிரச்சனை வந்ததுன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க கூட ஒன்று சேர்ந்து 2021 ஜெயிச்சாங்க. நான் நினைச்சே பார்க்கல அந்த கூட்டணி வெற்றி பெறணும். அது வந்து கிளீன் ஸ்வீப் பண்ணுது. அதே மாதிரி நிதிஷ்குமாரும் 2015 தனியா போனாரு, திருப்பி 17 ஒன்னா வந்தார். 2020 ஜெயிக்கவே மாட்டாங்கன்னு வச்சது. இன்ஃபேக்ட் கொரோனா டைம்ல. ஆனா அந்த டைம்ல வந்து நெக் டு நெக் வந்து ஜெயிச்சாங்க. 2025 கிளீன் ஸ்வீப் பண்ணாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனால் எடப்பாடி இஸ் நாட் சந்திரபாபு நாயுடு, எடப்பாடி இஸ் நாட் நிதிஷ்குமார். அதை வந்து அமித்ஷா புரிஞ்சுக்க மறந்துட்டார். எடப்பாடி வந்து ஜெயலலிதா நினைச்சார். அதிமுக ஜெயலலிதா அதிமுக வேற, எம்ஜிஆர் அதிமுக வேற, எடுபடி அதிமுக வேற. அது அவரும் உணரல. எனக்கு அதுதான் ஒண்ணுமே புரியல. இவ்வளோ பெரிய சாணக்கியர், எல்லா ஸ்டேட்லயும் ஜெயிக்கக்கூடிய அவர், எல்லா பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் பண்ணக்கூடியவர், ஒரு சாதாரண மக்கள், இங்க இருக்கிற மக்களுக்கு தெரியுது, பாமரர்களுக்கு தெரியுற விஷயம் அவருக்கு தெரியலையா? அவர் மற்றவங்க பேச்சு கேட்டு எப்படி அவர் ஓகே பண்ணாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியும். எனக்கு ஒரு வழி ஆச்சரியமா இருக்கு. ஜெயிக்க முடியாத இடத்துல ஒரிசா, ஜார்க்கண்ட், அஸ்ஸாம், ஹரியானா, தனியான ஜெயிக்கப்பட்ட மகாராஷ்டிரா, பீகார், உத்தரப்பிரதேஷ், இப்போ இது எல்லாத்தோட பிக்கஸ்ட் இது பெங்கால். நினைச்சே பார்க்க முடியாது. பெங்கால் சொல்லுவாங்க வந்து சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து சிறுபான்மை சொல்லுவாங்க. பாஜக சிறுபான்மை அதிகமா உள்ள மாநிலங்கள் எல்லாத்துலயுமே ஜெயிச்சிருக்கு. அது லேட்டஸ்ட் பெங்கால் அப்போஸ் 30% ஆஃப் முஸ்லீம் பாப்புலேஷன். உத்தரப்பிரதேஷ் மோர் தென் 25%, 30% முஸ்லீம் பாப்புலேஷன். மகாராஷ்டிரா 20% ஆஃப் முஸ்லீம் பாப்புலேஷன். பீகார் மோர் தென் 25% ஆஃப் முஸ்லீம் பாப்புலேஷன். டெல்லி மோர் தென் 25% ஆஃப் முஸ்லீம் பாப்புலேஷன். இங்க எல்லா இடத்துலையும் பிஜேபி ஜெயிச்சிருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல முஸ்லீம் பாப்புலேஷன் 5%, மைனாரிட்டி எல்லாம் கூட்டினா 12-13% தான் வரும். ஆனா இங்க ஏன் ஜெயிக்க முடியல? இங்க ஒரு நல்ல தலைவர் இல்லை. மக்கள் வந்து நல்ல தலைவர் தான் ஓட்டுவோம். அப்ப இங்கெல்லாம் வந்து தலைவர் இல்லாம ஜெயிச்சாங்களே, மோடி பேர் சொல்லி ஜெயிச்சாங்களே, கரெக்ட் தான். எல்லாமே ஒரே விரல்ல எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு. ஒவ்வொரு விரல்ல ஒரு மாதிரி இருக்குல்ல. சாதத்தோட நம்ம வந்து சாம்பார் ஊற்றி சாப்பிடலாம், தயிர் வச்சுலாம், காரக்குழம்பு சாப்பிடலாம், கவுச்சி சாப்பிடலாம். சாம்பாரோட சட்னி ஊற்றி சாப்பிடணும்னா, சாரி, சாதத்தோட சட்னி ஊற்றி சாப்பிடணும்னா, சாதமும் சட்னியும் ஊற்றிக்கிட்டு அப்பளத்துக்கும் ஊறுகாவும், கறி குழம்புக்கும் ஊறுகாவும் வச்சு சாப்பிட்டா எப்படி பொருந்தா இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த கூட்டணி. நான் சொன்ன இந்த கூட்டணி வெற்றியே பெறாது சொன்னேன், அதே மாதிரி தான் வெற்றி பெறாமல் போச்சு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவோட ஓட் ஷேர் எப்படி பழையபடி இருந்ததோ 3%, அதையும் கொஞ்சம் 2.75% வந்துடுச்சு. அப்ப என்ன அதுல சொல்ல வருது என்னன்னா, அந்த 12% பாஜக சொல்லப்பட்ட ஓட்டு எனக்கு பாஜக ஓட் ஷேர் 15% இருந்தது. அண்ணாமலை 15 பிளஸ், அது மேபி 18 கூட இருக்கலாம், 12ன்னே வச்சுங்க. அந்த ஒரு 10% ஓட்டு அண்ணாமலை வாங்கி வைத்தாரு பார்த்தீங்களா, அதுல வந்து யாருமே வந்து திருப்பி வந்து இந்த கூட்டணிக்கு ஓட்டு போடல. அது அப்படியே டிவிகேக்கு போயிருக்கு. அந்த ஒரு அதனாலதான் அவங்க 35% டிவிகே வந்து டச் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, மற்ற கட்சியிலேருந்து ஓட்டு போட்ட சொல்றேன் நான். அது இல்லைன்னா அவங்க 30 to 25, 28, 20 நின்று இருப்பாங்க. ஸோ அவர் எதுவுமே சொல்லாமே யாருமே ஓட்டு போடலை. ஏன் எனக்கு நானே ஓட்டு போடலை. நான் ஓட்டு போடல அண்ணாமலைக்காக ஓட்டு போடல, எஸ்ஐஆர் நான் வேற இடத்த ஷிஃப்ட் ஆனதுனால எனக்கு அந்த ஓட்டு லிஸ்ட் இல்லாதனால ஓட்டு போட. அதுல எனக்கு ஓட்டு போட தோணவும் இல்லை இந்த எலெக்ஷன்ல. யாருக்கு ஓட்டு போடுறதுக்கு நான் அதுக்கான முயற்சியும் எடுக்கல. அது ஒரு ஓட்டு போடாது வந்து ஒரு பெரிய குற்றம் தான். பட் சம்டைம்ஸ் வந்து நான் 6 மாசமா ட்ரையும் பண்ணேன். பட் ரொம்ப ஃபார்மாலிட்டிக்கே சொல்ல நான் விட்டுட்டேன். நான் அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். ஸோ அதிமுக அண்ணாமலை மேல கோவப்படுறது வெளிக்கட்சிக்காரங்க. உள்கட்சியில இவ்வளோ பேர் இருக்காங்களே, நம்ம நாயனா நாகேந்திரன், இந்த மிச்சர் முருகன், எல் முருகன், எனக்கு ஒண்ணுமே புரியல. எல் முருகன், நிர்மலா சீதாராமன் என்ன கிழிச்சாங்க? நிர்மலா சீதாராமன் எதுக்கு நீங்க ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்தீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஷி டசன்ட் ஹவ் எனி கேப்பபிலிட்டி டு ஸ்பீக் வெல். அவங்க கூட இருக்கிறத வச்சு ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பெரிய கேபினட் பொசிஷன் எதுக்கு மோடி கொடுக்குறான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஷி டஸ் நாட் டிசர்வ் டு பி அண்ட் கேபினட், தட் டு ஃபைனான்ஸ் மினிஸ்டரா. அவங்க ஷி டஸ் நாட் டிசர்வ். பிகாஸ் ஒரு கேபினெட்ல முக்கியமான மினிஸ்டரா இருக்கிறவங்களுக்கு வந்து தைரியம் ரொம்ப முக்கியம். கோழைங்களுக்கு வந்து அங்க இடம் கிடையாது.
ஆனா இவங்கள மாதிரி ஒரு எலெக்ஷன் நிக்காதவங்களுக்கு எல்லாம் வந்து கேபினட் மினிஸ்டர் வச்சிருக்கீங்க. மிச்சர் முருகன் அவர் என்னதான் பண்றாருன்னு தெரியல. எல்லா தேர்தலும் இன்னும் தோத்துட்டு தான் இருக்காரு. ராஜ்யசபா கொடுத்து எம்ஓஎஸ்ல கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்ஃபேக்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிஜேபியோட 2 ஒஸ்ட் பர்ஃபார்மிங் மினிஸ்ட்ரி, ஒன்று வந்து ஹெச்ஆர்டி எஜுகேஷன், இன்னொன்று வந்து ஐடி அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதில் எம்ஓஎஸ்ஸா வந்து முருகனை கொடுத்துருக்கு, மிச்சர் முருகனை. அவருக்கு என்னதான் பண்றாருன்னு தெரியல. எங்க மோடி வந்தா இங்க வந்துடுறாரு, மோடி அங்க போனா அங்க போறாரு, வேலை செய்யறாரா இல்லையான்னு தெரியல. அப்பதான் எனக்கு சில டைம்ல தோணுது, இதுவும் ஒரு காங்கிரஸ் மாதிரி தான் வருதா? ஒரு ஜால்ரா அடிச்சு கை பிடிச்சி ஒரு சிபாரிசு மூலமா மந்திரி பதவியை வாங்கிக்கலாமா, கவர்னர் பதவியை வாங்கிக்கிறதான கட்சியா மாறுதா? இது இஸ் பிஜேபி பிகமிங் அனதர் காங்கிரஸா அப்படின்றது காலம்தான் பதில் சொல்லணும். ஆனா திஸ் இஸ் நாட் குட் ஃபார் பிஜேபி. இப்போ அண்ணாமலைக்கு வரும். ஸோ அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காரு, டிசம்பர் 5 2025, 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து நான் கட்சியிலிருந்து விலகிறதா சொல்லியிருக்காரு. இல்லை 18 மாசமாவே எனக்கும் மேலிடத்துக்கும் நான் சொன்ன ஐடியாஸுக்கும் அவருக்கும் ஒத்து வரல சொல்லிட்டு இருக்காரு. கரெக்ட் தான். அண்ணாமலை இஸ் லைக் ஒரு ஷேவாக் கில்கிறிஸ்ட் மாதிரி ஒரு பிளேயர். ஷேவாக் கில்கிறிஸ்ட் யாரும் உங்களுக்கு இல்லைன்னா, இப்போ ஜென்எக்ஸ் பண்ணா இப்போ சூரியவன்ஷி மாதிரி, இப்போ லேட்டஸ்ட் ஐபிஎல் இப்போ சூரியவன்ஷி கிட்ட போயிட்டு சூரியவன்ஷி நீங்க அப்படி ஆடாதீங்க, நம்ம கேக் அவுட் மாதிரி ஆடுங்க, இல்லை டிராவிட் மாதிரி ஆடுங்க, நீங்க அவ்வளோ ஃபர்ஸ்ட் பாலே அடிக்கிறீங்க அடிங்கன்னு சொன்னா அகேன்ஸ்ட் இஸ் நேச்சரோ அவர் ரன்னும் அடிக்க மாட்டார், அவுட்டும் ஆயிட்டாரு. அந்த மாதிரி தான் அண்ணாமலைக்கு நீங்க சொல்றது பிளேயர்னு. அவருடைய நேச்சர் இன்ஸ்டின்ட் தான் ஒருத்தர் பண்ணும். ஒருத்தர் வந்து ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் அருண் ஜெட்லி, ராஜ்நாத் சிங்லாம் வந்து சாஃப்ட் பர்சன். அவங்களும் நீ அக்ரெஷா இருக்க சொன்னா அவங்க அக்ரெஷனா இருக்க மாட்டாங்க. அமித்ஷா, மோடிலாம் ரொம்ப அக்ரெசிவான பர்சன். யோகி ஆதித்யநாத் ரொம்ப அக்ரெசிவான பேசுவாங்க, பேச்சுலையும் சரி அவங்க சைட்ல சரி. தே வாண்ட் குவிக். அவங்களுக்கு போய் நீங்க சைலண்டா இருங்கன்னு சொல்லுவாங்க, நீங்க கொஞ்சம் காமா ஆடுங்க, கொஞ்சம் மெதுவா ஆடுங்க, ரொம்ப ஃபோர்ஸா ஆடாதீங்கன்னு சொன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் அண்ணாமலைக்கு சொல்றாங்க. அது வந்து அண்ணாமலையால ஏத்துக்க முடியல, அவர் வெளியே வந்துட்டார். இப்போ வந்து த ரியல் மெயின் விஷயம் என்னன்னா, அண்ணாமலைக்கு வந்து முதல்ல வந்து இந்த 6 வருஷத்துல அவர் வந்து அரசியலை வந்து பிராக்டிக்கலா டே டு டே லைஃப் 365 டேஸ் 6 வருடங்கள் பார்த்துருக்காரு. இதுல நல்ல விஷயம் என்னன்னா, அவர் யார் யாரெல்லாம் இதுல வந்து உண்மையானவங்க, கெட்டவங்க, யார் முதுகுல குத்துவாங்க, யார் நடிக்கிறாங்கன்றது எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ ஒரு புது கட்சி அவர் ஆரம்பிக்கிறாருன்னா அதுல வந்து ஹீ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். இப்போ வந்து கட்சியில சேர்க்கறதுல இருந்து, உறுப்பினர்ல இருந்து, கட்சியில முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க ஹீ கேன் சூஸ். ஆனா இந்த பாஜக தான் பண்ண முடியாது. சில பேர் கட்சியிலே ரொம்ப நாள் இருப்பாங்க, அவங்கள வந்து பிடிக்கலனாலும் அவங்களை வச்சிருக்கணும். மாவட்ட செயலர் ஏதோ ஒரு துறையில இருப்பாங்க, அவங்கள வச்சுட்டு தான் இருக்கணும். பிகாஸ் ஹீ கேன் சேஞ்ச் இட். பட் நவ் அவர் கட்சி ஆரம்பிக்கிற சொல்லும் போது ஹி கேன் பிக் சூஸ் பீப்புள், யார் வேணும் யார் வேணான்றதை அவர் சொல்லலாம். ஸோ இஸ் டேக்கிங் இஸ் டைம். அவர் ஒரு 25 மினிட்ஸ் அங்கே ரிசைன் பண்ணி டெல்லியில் வீடியோ போடும்போது சொன்னார், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ரோ ஆகணும். க்ரோன்னு அவர் நல்ல ஒரு ஐடியா, ஒரு உதாரணம் கொடுத்தாரு. ஜிம்மில் போனோடனே வெயிட்டை வந்து நான் எடுத்தோடனே 50 கிலோ தூக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக லிஃப்ட் பண்ணும். பாடி டேக்ஸ் டைம் டு பில்ட். ஒரு வருஷம் ஆன வரைக்கும் அந்த ஒரு வருஷத்துலேருந்து நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பாடி மசில் பிகம் டைட், அதுக்கப்புறம் நீங்க பில்ட் பண்ணலாம். அதுதான் அவர் வந்து இப்போ வந்து இந்த வி த லீடர்ஸ்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு வாலண்டியரா ஜாயின் பண்ண சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பல பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. 18 லட்சம் பேர் ஜாயின் பண்ணாங்க 10 வருஷம் பண்ண. அதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்கிறாரு, எந்த தொகுதியில இருந்துன்னு கேட்கிறாரு, அது ஓடிபி வருது. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதுல 18 லட்சம் பேரும் வந்து உண்மையானவங்களா, எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களா, ஓட்டு போடுறவங்களா என்ற கேள்விகளை வரும். அதுல வந்து ஒரு நல்ல ஒரு கண்ணுக்கே தெரியாம ஒரு முக்கியமான ஒரு செக் பண்ணி வச்சிருக்காங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காரு. ஸோ டேட் ஆஃப் பர்த்தை வந்து நீங்க போடும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஓட்டு எலிஜிபிள் இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஸோ அதுல பொய் சொல்லலாம், யாரும் இல்லைன்னு சொல்ல. அது ஏமாத்துறோம், எப்படிங்கிற ஏமாத்துவாங்க. பட் நிறைய பேர் ஃபாரின்ல இருந்து பண்ணலாம். ஸோ ஒரு 18 லட்சத்துல 20% எடுத்தா கூட 3 லட்சம் 12 லட்சம் பேர் வந்து வாலண்டியரா ஒர்க் பண்றதுக்கு வர்றதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி. ஒரு சாதாரண ஆளுக்கு இட் டசன்ட் ஹேவ் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டோ, ஒரு சினிமா ஸ்டாரோ, எதுவுமே ஒரு எஸ்டாப்ளிஷ் ஒரு ரொம்ப சாதாரண மனுஷன். அவர் வந்து இப்படி ஆரம்பிக்கும் போது வரும்போது ஹி திங்ஸ் வெரி என்ன சொல்ற ஃபியூச்சரிக்கா. நீங்க வந்து 2025 அவர் வந்து ஒரு நிறைய சோசியல் மீடியாவில் பாருங்க, ஒரு பேட்டியில அவர் சொல்லியிருக்காரு, 2026 எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடையாது, கூட்டணி ஆட்சி தான் அமைன்னு சொன்னார். எல்லாருமே தப்பு பண்ணாங்க, எல்லா பொலிட்டிக்கல் பண்டிதம் அனலிஸ்ட் எல்லாருமே, யாருமே நினைச்சு பார்க்கல. பட் ஹீ ஸ்மெல்டு இதுதான் ரிசல்ட் வரும்ன்றது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க. ஸோ சில டைம்ல மோர் தென் எக்ஸ்பீரியன்ஸ், டேலண்ட் எவ்வளவு முக்கியம் பாருங்க.
இப்போ நான் இத்தனை வருஷமா அரசியல்ல இருக்கேன், நான் இத்தனை வருஷமா அரசியல் பண்றேன், அரசியலை நான் வந்து குடிச்சிருக்கேன், அரசியல் விமர்சகர் கமெண்டேட்டர் இருக்கேன், யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் 4 வருஷம் அரசியல் இருந்த ஒரு சின்ன பையனுக்கு தெரியுதுன்னா ஹவு இன்டெலிஜென்ட், ஹவு ஸ்மார்ட் ஹீஸ்ன்றதுக்கான உதாரணம். அதுதான் அவர் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா அண்ணாமலை கிட்ட அவர்கிட்ட இருந்து ஒன்று வந்து நீங்க தயவு செஞ்சு ஒரே விஷயம் மட்டும் நீங்க பண்ணணும். ஒன்று, இந்த திராவிடம் கட்சியில திராவிடம், இந்த பெரியாரு, இது ரெண்டுமே இல்லாம நீங்க வந்து கட்சியை இருக்கணும். கொள்கையோ கோட்பாடும் உங்களுடைய ஐடியாலஜியோ இந்த போட்டோ யாருன்னு எந்தெந்த தலைவர்களை நீங்க வந்து முன்னெடுத்துறீங்க இது முக்கியமா இருக்கணும். இதுல நீங்க ஏதாவது ஒரு டச் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் ஒரு திராவிட கட்சி அப்படின்னா அது பேக் ஃபயர் ஆகும். இது வந்து என்னோட எதிர்பார்ப்பு. ரெண்டாவது, ஆல்வேஸ் நேஷன் ஃபர்ஸ்ட் அண்ட் தமிழகம் கான விஷயங்களை நீங்க தைரியமா பேசணும். அது நீங்க பேசுங்கிறது தெரியும். அதுல எனக்கு ஐ டோன்ட் ஹவ் எனி டவுட்ஸ் அபவுட் தட். அதுக்கப்புறம் நான் அவர் என்ன பண்ணுவார்னு எதிர்பார்க்குறேன்னா ஹீ வில் இது வந்து 17 லட்சம் இருக்கு இல்லையா, இது என்னைக்கு 1 கோடியா டச் பண்ணுதோ, 1 கோடி அப்படின்ற ஒரு டச் வருதோ, தட் வில் ஹாவ் எ சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட் ஆன் ஆல் தி அதர் பார்ட்டிஸ். 1 கோடி பேர் வந்து ஒரு சாதாரண மனுஷன் பிள்ளை நான் வரேன்னு இருக்கிறது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் அப்படின்னு. எல்லா கட்சியும் என் கட்சியில் இத்தனை பேர் உறுப்பினர்கள், எத்தனை பேர் உறுப்பினர்கள், பட் தே டோன்ட் ஹேவ் எ டேட்டா. பட் ஹியர் ஹி ஹாஸ் எ டேட்டா. அந்த டேட்டாவும் உங்களை வந்து கட்டாயப்படுத்தோ, நீங்க உங்களுக்கு காசு கொடுத்தோ, நீங்கள் உங்களை வந்து மேனிபுலேட் பண்ணியோ பண்றது இல்லை. இட் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ் ஆர்கானிக்கலா நடக்குது. ஸோ என்னைக்கு இது 1 கோடி டச், இது 1 கோடி டச் பண்றதுக்கு 3 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியாது, 1 வருஷம் மேல கூட ஆகலாம். 1 crore ஆகும்போது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ஹிட் வந்து எல்லா கட்சிக்கும் அடிக்கும். அது வந்து ஒரு முக்கியமான ஒரு உத்வேகத்தை தரும் அண்ணாமலைக்கு. வந்து தெர் ஆர் பீப்புள் 1 crore ஒரு சாதாரண விஷயம். 1 கோடி பேர் உங்களுக்கு பின்னாடி நிற்கிறாங்கன்னா தட்ஸ் அ வெரி பிக் திங். அதிமுக வாங்கின ஓட்டே வந்து 1,13,00,000, திமுக வாங்கினது 1,30,35,00,000, டிவிகே வாங்கினது 1,70,00,000. ஸோ 1 கோடி ரூபாய் அவர் ஹிட் பண்ணாருன்னா அந்த 1 கோடி ஓட்டு இங்கிருந்து தான் வரும். இந்த எந்தெந்த கட்சியிலேருந்து வரும்ன்றது நான் அசஸ் பண்றேன்னா முக்கியமா வந்து மிகப்பெரிய அடி வாங்குறது டிவிகே தான் வாங்கணும். ஜென் நெக்ஸ் இருக்கா, அவங்க நிறைய பேர் வந்து இந்த பக்கம் வருவாங்க. நான் என்னது மொத்தமாக வருவாங்கன்னு சொல்ல 35% வாங்கியிருக்காங்களா, மினிமம் 10 to மேக்ஸிமம் ஒரு 14% பேர் வந்து அண்ணாமலை பக்கம் வரலாம். ஸோ அந்த 35ன்றது ஒரு 23 22 வந்து நிற்கும். அதிமுகலேருந்து நிறைய பேர் வருவாங்க. அதிமுக நிறைய பேர் வருவாங்கன்னா அங்க எதுவுமே அங்க நான் சொல்றது அதிமுகக்கு இப்போ ரொம்ப நாளா ஓட்டு போட்டவங்க. ஸோ அது வந்து ஒரு கோர் ஓட்டர் ஓடும். அந்த அதிமுக இப்போ இருக்கிற ஓட்டு பர்சன்ட் 20%. இதுல வந்து ஒரு 8% கூட குறையும், மேக்ஸிமம் குறையலாம். நான் ஒரு 5% எடுத்துக்கிறேன், 5% குறையும். ஸோ 15க்கு வந்து நிற்பாங்க அதிமுக, 23 நிற்பாங்க டிவிக்கு. டிஎம்கேல இருந்து ரொம்ப கம்மியா வருவாங்க நான் நினைக்கிறேன். டிஎம்கேவோட ஓட் ஷேர் வந்து பாத்தீங்கன்னா 24. நிறைய பேருக்கு தெரியும் டிஎம்கே தான். ஆமா, டிஎம்கேவோட ஓட் ஷேர் என்னைக்குமே 30% போனது கிடையாதுங்க. 1967 ஜெயிச்சிருக்கும். கூட்டணி கட்சியில் தான் ஜெயிச்சிருக்காங்க, அவங்க தனியா நின்று ஜெயிச்சதே கிடையாது. அதே மாதிரி திமுக தொடர்ந்து 2 வாட்டி தேர்தல் ஜெயிச்சதே கிடையாது. ஸோ அந்த ரெக்கார்டையும் வந்து திமுக பண்ணியிருக்கு. அதிமுக சூப்பரான ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. என்ன ரெக்கார்ட்னா தொடர்ந்து 2 எலெக்ஷன் தோத்துருக்காரு. அந்த பெருமையும் நம்ம எடுபடியாருக்கே சேரும், ஆளுமைக்கே சேரும். ஸோ 24-25% வந்து திமுக இருக்கு. அதுல வந்து ஒரு 5% தான் வரும்னு நான் நம்புறேன். ஸோ 12, ஒரு 8, 20, இது ஒரு 5, 25. ஸோ மற்ற 20கள்லேருந்து வரும். நான் வந்து எல்லாம் சேர்த்து பண்ணாலும் பேர் மினிமம் 23லேருந்து ஒரு 27% ஓட்டு வந்து அண்ணாமலை அவர்கள் எய்ம் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ மேக்சிமம் 28% கிடைக்கும். ஒர்ஸ்ட் கேஸ் 20% ஓட் ஷேர் அவர் கிடைக்கும். இந்த 20% ஓட் ஷேர் கிடைச்சா அவர் வந்து ஆட்சி மாற்றத்தை கொடுப்பாருன்னா முடியாது. அந்த 20% எப்படி அவர் வந்து சேனலைஸ் பண்றாரு? 20% ஃபுல் தமிழ்நாடு ஃபுல்லா இல்லாம ஒரு 100 தொகுதிகளில் வந்து ஒரு 30-35% இது மிச்சம் இருக்கிற 130 15-10% எடுக்கல. அந்த 100 தொகுதிகள் ஒரு 70 ஜெயிச்சா கூட ஹில் பிகேம் ஒரு கூட்டணி ஆட்சி அமையும்னா அது ஒர்ஸ்ட் கேஸ் அப்போசிஷனா வரலாம். ஒரு 50 சீட்டு ஒரு 60 சீட்டு அப்போசிஷனா வரலாமே. அதே 2 கட்சியும் 3 கட்சி 70 அவங்க கூட்டணி ஆட்சி கூட அமைக்கட்டும். எல்லாரும் 3 பேர் சேர்ந்த நாளைக்கு அதிமுக திமுக ஒன்னா சேர்ந்தா கூட கூட்டணி ஆட்சி அமைக்கட்டும்.
அல்லது டிவிக்கே கூட கூட்டி அமைச்சிருக்கும் போது ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு தனி மனிதன் முதல் தேர்தலையே ஒரு எதிர்கட்சியா வர்றது வந்து அதுதான் வந்து நான் நினைக்கிறேன் ரொம்ப அதிகமான எதிர்பார்ப்பு. இன்ஃபேக்ட் ஹி கேன் பி ஈவன் பிகம் சீஃப் மினிஸ்டர் 2031 அவர் முதலமைச்சர் கூட ஆகலாம். அலைய சொல்ல முடியாது. ஹி மே ஒர்க் ஸோ அக்ரஸிவ்லி பிகாஸ் இட்ஸ் ஹிஸ் பார்ட்டி. யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. ஹி வில் ஒர்க் லைக் என்ன சொல்லுவாங்கல்ல, ஒரு அனிமல் மாதிரி ஒர்க் பண்ணலாம். அவர் வெறித்தனமா ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் மாற்றலாம். ஸோ அதுவும் நடக்கல. நான் வந்து பேர் மினிமா நான் எதிர்பார்க்கறது 50 சீட் அவர் ஆப்போசிஷனா வந்தாலே அது பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் நினைக்கிறேன். இதனால பாஜக என்ன பெரிய எடுப்புனா, இனி பாஜக நான் உயிரோடு இருக்கிறது என் பையனும் சரி என் பேரனும் சரி பாஜக தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியில வேணா வரலாமே தவிர தனியா வர்றது வந்து நடக்கவே நடக்காது. அது மோடி அவர்கள் வாழ்நாள் அவரை அண்ணாமலை சொல்றாரு, அண்ணா மோடி அவர்கள் வந்து பிரதமராக இருக்கும்போதே தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கணுன்றதுக்காக இவ்வளவு உழைச்சாரு. அவரையே வந்து அது வந்து அவர் உயிரோடு மோடி அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. 2047 அவர் 100 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, எத்தனை வருஷம் மோடி அவர்கள் வாழ்ந்தாலும் சரி, அவர் 90 வருஷம் இருந்தாலும் அவர் ஊழலுக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி நீ வளராது. பிஜேபி வந்து நிலைமை வந்து அது எங்க இருக்கு? இந்த பிஜேபியோட ஆஃபீஸ் கமலாலயம், அது பக்கத்துல கம்யூனிஸ்ட் இருக்கு. அதோட கதி தான் இது. இனிமே கம்யூனிஸ்டுக்கும் பிஜேபி, கம்யூனிஸ்ட், தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள் இந்த கட்சியோட தான் வந்து இனிமே வந்து பிஜேபி போட்டி போடணுமே தவிர இனிமே வந்து அந்த கட்சிக்கு வந்து நோட்டான்னு சொல்லுவாங்க. நோட்டா 5% ஓட்டுங்க. இந்த கட்சிங்களுக்கு தான் 1% 2% ஓட்டு. ஸோ இந்த கட்சிகளோட தான் அவங்க வந்து திருப்பி அவங்க என்ன பண்ணாங்க, நான் காலேஜ் போய் பேச்சுலர் டிகிரி வாங்கின ஒருத்தனை திருப்பி எதனை வந்து 6வது போட்டாங்க. ஸோ நான் திருப்பி 6வது வந்து படிக்க என்ன சொல்றேன், நீங்க படிங்க, யாரை வேணானது யாருன்னு சொல்லி. அதே மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. எனக்கு ஒரு சின்ன சஜஷன் மோடி அமித்ஷா அவர்கள், இந்த கமலாலயம் இருக்குல்ல, இந்த இது அதையும் சரி மற்றதுல நிறைய அண்ணாமலை வந்து நிறைய இடத்துல வந்து பாஜகவோட ஆஃபீஸாக திறந்தாரு. அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. அதை என்ன பண்ணுங்க, அதெல்லாம் வந்து ஒரு கல்யாண மண்டபமாவோ இல்லை வித்துட்டு ஏதாவது ஒரு காம்பவுண்ட் கிளாஸை கட்டுருங்க. ஏன்னா யாரும் வரப்போறது இல்லை, சும்மா எதுக்க வச்சிருக்கீங்க, அதுவும் பண்ணுங்க. ஆனால் கமலாலயத்துக்கு மட்டும் எனக்கு ஒரே சஜஷன் சார். சில பேர் சொல்றாங்க அதை மியூசியம் ஆக்குங்க. மியூசியம்லாம் ஆகாதீங்க சார். மியூசியம்லாம் எப்போ ஆக்கணும், மியூசியம்ல அதை சாதிச்சாக்கணும். ஸோ நாங்கள் இதெல்லாம் பண்ணோம், எங்களுடைய ஹிஸ்ட்ரி, எங்களோட சாதனை பாருங்க, இது அடையாளம் இருக்கு. தமிழ்நாடு பிஜேக்கு என்ன சாதனை இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அப்படி எப்படி மியூசியம் ஆக்க முடியும்? சில பேர் சொல்ற கல்யாண மண்டபம் ஆக்கிடலாம் சொல்றாங்க. கல்யாண மண்டபம் நல்ல விஷயம் நடக்குதுங்க. அந்த இடத்துல போய் கல்யாணம் பண்ணா அந்த கல்யாணம் நீடிக்குமா, நல்லது நடக்குமா? அதுவும் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்கூல் ஆக்கிடுங்க. ஸ்கூல் என்னங்க ஸ்கூல் படிப்பு சொல்லி தர இடம். படிப்பு அந்த இடத்துல படிச்சா பசங்க உருப்பிடுவாங்களா? ஸோ ஸ்கூலும் வேணாம், கல்யாண மண்டபம் வேணாம், மியூசியமும் வேணாம். அனாதாசிரமம் கட்டலாம்னு சொன்னாங்க. கரெக்டா இருக்கும், அனாதாசிரமம் கட்டலாம். ஏன்னா அந்த கட்சியில இருக்க அனாதைங்க தான். ஸோ அனாதாசிரமம் கட்டினா 4 பேருக்காச்சும் உபயோகமா இருக்குங்க. உங்க கமலா ஆஃபீஸ் வேற ஏதாவது சின்ன இடத்துல ஒரு 10 ரூம்ல முடிச்சிடுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் 10 இடத்துல வாங்கி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு செலவு மிச்சம், நிறைய விஷயங்கள் மிச்சம் தமிழ்நாட்டு பாஜக. ஆனா நான் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, எதுவுமே பண்ணாலும் சுத்தமா இடிச்சிட்டு சுடுகாடு ஆக்கிட்டுங்க. சுடுகாடு ஆகிட்டா அங்க வந்து 4 பேர் வந்து ஃப்ரீயா எல்லாருக்கும் வந்து அந்த சுடுகாட்டுல வந்து மயானத்துல வந்து எரிக்கிறது, பதிக்கலாம் முடியாது, பதிச்சா நிறைய இடம் இல்லை, எரிக்கிறதுக்கு வந்து ஃப்ரீ. அது வந்து பாஜக வந்து இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கு. யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வந்து இங்க எரிச்சிட்டு போயிடலாம். சுடுகாடு ஆக்கினாதான் கமலாலயத்துக்கு கரெக்டான பொருந்தலா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ இந்த பதிவில் வந்து அண்ணாமலை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நவ் இஸ் ஸ்டார்டிங் எ நியூ கேம். ஒரு புதிய பாதையில் இது எங்க போய் முடியுன்றது வந்து யாருக்குமே தெரியாது. ஆனா இப்ப எதுவுமே கெஸ் பண்ண முடியாது. பட் அவர் என்ன பண்ணுவாருன்னா 2 விஷயம். ஒன்னு, ஹீல் பிகேம் த ஆல்டர்னேட்டிவ் டு டிவிகே. ஆனா அதிமுக வந்து அது அடுத்த விஷயம், இந்த கட்சி இருக்குமா இல்லை, எத்தனை பேர் அந்த கட்சியில எம்எல்ஏ இருப்பாங்க, அது ஓட் ஷேர் எவ்வளவு வரும்? நான் நினைக்கிறேன் அதிமுக ஓட் ஷேர் 15 கீழே போய்டுன்னு நினைக்கிறேன் அடுத்த எலெக்ஷன்ல. திமுக வில் பி த தேர்ட் ஆல்டர்னேட்டிவா இருக்கும். அதுவும் எப்படின்றது தெரியல. உதயநிதியெல்லாம் வந்தானா அவருக்கு சுத்தமா பேச தெரியாது. ஸோ இவங்க உதயநிதி பேசுறதுக்கும் விஜய் பேசுறதுக்கும் 2 பேரும் சேர்ந்து காமெடி பண்றதுக்கும், வடிவேலு சொல்ற மாதிரி அவன் என்ன திட்டுவான் நான் அவனை திட்டுவான், அவன் ஜாலியா இருக்குன்ற மாதிரி 2 பேரும் காமெடி. ஆனா அண்ணாமலை பேசும்போது 2 பேரும் இப்படியே பார்ப்பாங்க. அந்த மாதிரி மக்கள் அந்த மாதிரி பார்ப்பாங்க. பிகாஸ் ஹி ஸ்பீக்ஸ் வேலிட் பாயிண்ட், டேட்டாவோட பேசுவார், கரெக்டா பேசுவார். எந்த ஒரு
ஒரு கேட்டு கேட்கணும், கொஸ்டின் அவுட் பண்ணணும், எதுவுமே கிடையாது. தைரியமா கரெக்டா உண்மையை பேசுவாரு. அது மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பேரியர்லாம் இப்ப எல்லாமே உடைஞ்சதுனால ஹி வில் ஹேவ் இஸ் ஓன் டீம். அவர் நல்லா பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். அது அவருடைய இலக்கு எதுவா இருக்கட்டும், ஒண்ணு நிச்சயம். அவர் எதுவா இருந்தாலும் இனி அவர் இருக்கும் 30 காலம் இல்ல, பாஜக தமிழ்நாட்டுல வளரவே வளராது. அவர் என்ன பண்றாரு, ஏது பண்றாருன்றது இனிமே கொஞ்சம் கொஞ்சமா அவர் இப்போ வரும்போது நம்ம அடுத்த பதிவு போடுவோம். முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா நம்ம அடுத்த பதிவு போடுவோம். அடுத்த பதிவு வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்ஸ் பத்தி பேசலான்னு இருக்கேன். நம்ம சுத்தி நடக்கிற ஒரு சின்ன விஷயத்தை பத்தி. டைம் ஒரு வாரத்துல போடுறேன். டைம் கிடைக்கும் போது போடுறேன். இது வரைக்கும் உங்க பொன்னான நேரத்தை ஒரு சின்ன யூடியூப் காரனுக்காக நீங்க ஒதுக்குனதுக்கு என் மனமார்ந்த நன்றி. ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம்.